பரமன் காண்க பழையோன் காண்க. மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருவண்ண பகுதியில் 37வது வரி. பரமன் காண்க பழையோன் காண்க. பரமன் என்ன? யாவர்க்கும் மேலானவன், பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். பழையோன் காண்கன்னு வருது. அவன்தான் ரொம்ப பழைய ஆளு, அவனுக்கு பழைய ஆள் ஒருத்தரும் இல்லை. பழையோன் என்றால் மிக பழமையானவன், இவனுக்கு முந்தியவர் ஒருவரும் இல்லை. திருவம்பாவையில் பாடுவார், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே. புதுமைக்கு புதுமை, பழமைக்கு பழமையா இருக்கிறவன் சிவபெருமான். அப்புறம் பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. பிரம்மா, மால்னா திருமால், பெருமாள். இவங்க 2 பேரும் பார்க்க முடியல. 2 பேருக்கு சண்டை. நீ பெரியவனா நான் பெரியவனான். சண்டை வந்தோடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு, விண்ணுக்கும் மண்ணுக்குமா ஒரு பெரிய நெருப்பா நின்னாரு திருவண்ணாமலையில். அப்போ தேவர்கள்லாம் சொன்னாங்க, ஒரு ஆள் போய் அந்த முடியை போய் பார்த்துட்டு வா, திருமுடிய. இன்னொரு ஆள் திருவடியை பார்த்துட்டு வா. யார் முதல்ல பார்த்துட்டு வராங்களோ அவன் தான் பெரிய ஆள்னு நாங்கள் ஒத்துக்கிறோம்னாங்க. சரின்னு பிரம்மா என்ன பண்ணாரு, ஒரு அன்னப்பறவை வடிவத்தில் மேலே போனார். மேலே போறாரு போய்கிட்டே இருக்காரு. தலைமுடி தெரியல, சிவபெருமானுடைய திருமுடி தெரியலை. இவர் என்ன பண்ணாரு, நம்ம திருமால் என்ன பண்ணாரு, பன்றி வடிவம் எடுத்தாரு. இந்த பன்றி ரொம்ப ஈஸியா இந்த கீழே இருக்க தரையை தோண்டிடும். பூமியை தோண்டி கொண்டு அவர் கீழே போயிட்டே இருக்காரு திருவடியை பார்க்க. அவருக்கு திருவடி தெரியவே இல்லை. அவர் போய்கிட்டே இருக்காரு, இவர் மேலே பறந்துக்கிட்டே இருக்காரு. சிவபெருமான் மிகப்பெரிய ஆளா நிற்கிறாரு. மேலே போகிற போது சிவபெருமான் தலையில இருந்து ஒரு தாளம்பு கீழே விழுந்துச்சான். இந்த பிரம்மா என்ன பண்ணியிருக்காரு, தாளம்புவே நீ போய் சிவபெருமான்கிட்ட நான் திருமுடியை பார்த்துட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு இருக்காரு. அது புரியாமல் நானும் சரி அப்படின்ட்டுருச்சு, உதவிதானே அப்படின்னு. 2 பேரும் காண முடியலன்னு வந்துட்டாங்க. சிவபெருமான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாரு. இப்போ தாளம்பு போய் சொன்னான், பிரம்மா திருமுடியை பார்த்துட்டாருன்னு. அவர் பார்த்தாரா? இல்லை, பொய் சொல்லிட்டார். ஆமான்னு தாளம்பு பொய் சொல்லுது. அதனால என்ன பண்ணார், 2 பேருக்கும் சிவபெருமான் சாபம் கொடுத்தாரு. இனிமே பிரம்மாவுக்கு எங்கேயும் கோயில் கிடையாது. பிரம்மா கோயில் நம்ம பார்த்ததே இல்லைல்ல. பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. தாழம்பூ சிவபூஜைக்கு ஆகாது அப்படின்னு சாபம் கொடுத்தாராம். இதுதான் அந்த பிரமன் மால் காணா பெரியோன் காண்கிற வரிக்கு விளக்கம். அடுத்தது அற்புதன் காண்க அநேகன் காண்க. அற்புதம்னா என்ன? வியக்கத்தக்க தன்மை. மற்றவங்களால செய்ய முடியாத ஒருத்தர் செஞ்சா அற்புதம் செய்கிறாருன்னு சொல்றோம். வியக்கத்தக்க தன்மைகளை உடையவன் அர்த்தம். அப்புறம் அநேகன் காண்கன்னு வருது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சிவபுராணத்தில் சொல்லியிருக்கேன். ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. அங்க ஏகன்னா ஒருத்தந்தான், சிவபெருமான் ஒருத்தந்தான் கடவுள். மற்றவங்கெல்லாம் அவன் கீழே அவனால படைக்கப்பட்டவர்கள் தான். அப்ப அநேகன் எப்படி சார் வரும்? ஒருத்தருங்கிறது சரி, அநேகன்னா நம்ம ஒவ்வொருத்தர் உயிரோடையும் அவன் கலந்திருக்கான். நம்ம உடம்புக்குள்ள அவன் இருக்கிறதுனால தான் நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், பேசுகிறோம். நம்மளை செயல்படுத்துகிறவனே யாரு? சிவபெருமான். கோடிக்கணக்கான உயிர்களுக்குள்ள
இருந்தால் அவன் அநேகன். அதனால அற்புதன் காண்க அநேகன் காண்க, சொற்பதங்கடந்த தொல்லோன் காண்கன்னு வருது. சொல்லால அவனை ஒன்று சொல்லி எல்லாம் விளங்க வைக்க முடியாது. சொல் பதம், சொல்லின் தரத்தையும் கடந்த தொன்மையானவன். தொல்லோன்னா ரொம்ப பழையவன், தொன்மையானவன் அர்த்தம். அப்பரடிகள் பாடுவாரு, அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால், இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. நம்மளால எழுதியெல்லாம் காட்ட முடியாது ஐயா, இவன் தான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறாரு. அதுதான் சொற்பதங்கடந்த தொல்லோன். அதுக்கப்புறம் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்கன்னு வருது. இந்த சித்தம்ங்கிறது இருக்கே, சைவ சித்தாந்தத்தில் அந்த கரணங்கள்னு சொல்லுவாங்க. 4: மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4க்கும் அந்த கரணங்கள்னு பேரு. மனம்னா என்ன தெரியுமா? கண்ணு ஒன்றை பார்க்குது அல்லது காது ஒன்றை கேட்குதுன்னா, என்னமோ ஒன்று கேட்குது, ஏதோ ஒரு உருவம் வருதுன்னு அந்த உருவத்தை பற்றுவது மனம். ஒருத்தர் வாராங்க அப்படின்னு சொல்றது மனம். யாரு வரா அப்படின்னு நிச்சயிக்கணும். ஓ, தெய்வாராய்ச்சி வாரா அப்படின்னு நிச்சயிக்கிறது புத்தி. நிச்சயிச்ச பிறகு அதோட சும்மா இருக்காது, இந்த அகங்காரம் வேலை செய்யும். அது அகங்காரம்னா திரும்ப திரும்ப எழுச்சி, மன எழுச்சிக்கு தான் அகங்காரம்னு பேரு. ஆமா, இவ எதுக்கு இப்ப வாரா, ஏதாவது பணம் காசு நம்மகிட்ட கேட்பாளோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப அதுதான் அந்த எழுச்சிங்கிறது, அதாவது அகங்காரம். அவ என்ன பண்ணுவா, வந்த உடனே இந்தா போன தடவை நீ உங்ககிட்ட வாங்கின 500 ரூபா திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவா. அப்போ வந்தது என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இந்த ரூபாயை தந்துட்டா. இப்போ இனிமேல் மனசில் என்ன பதியும், தெய்வான கடன் வாங்கினா திருப்பி தருவா அப்படிங்கிற நினப்பு மனசில் பதிஞ்சிடும்ல. அந்த பதிகிற இடம் உடம்பு, நம்ம உள்ளத்தில் பதியக்கூடிய பகுதிக்கு தான் சித்தம்னு பேர். அந்த சித்தம் என்பது நினைவுன்னு வச்சுக்கலாம். அந்த நினைவு செல்லாதது சிவபெருமானிடத்தில். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. சேட்சியன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கவன் அர்த்தம். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க, ரொம்ப தொலைவில் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனா அவன் பக்தி வலையில் படுவோன் காண்கிறார். யாரெல்லாம் பக்தி செய்கிறார்களோ அவர்களிடத்திலே சிவபெருமான் அகப்பட்டு கொள்ளுவான். மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்களை எல்லாம் கூப்பிட்டாராம். வாங்கப்பா, தர்மர், பீமர், அர்ஜுனன், சகாதேவன், நகுலர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த பாரத போர் நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாராம். தர்மன் சொன்னானா திரும்ப நம்ம காட்டுக்கு போயிடுவோம், பாரத போர் நடக்காது. அர்ஜுனன் சொன்னானா நீ துரியோதனனை கொன்னுவிட்டா பாரத போர் நடக்காதுன்னா. பீமன் சொன்னானா கர்ணனை கொன்னுட்டா முடிஞ்சு போயிடும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்றா சொன்னாங்க. இந்த சகாதேவன்கிற ஆள் ஒன்றுமே சொல்லாமல் உட்கார்ந்துருந்தேன். கிருஷ்ணர் பார்த்தார், ஏய் நீ என்ன ஒன்றும் சொல்லலை, இங்கே வா தனியாக ரகசியமாக சொல்லுன்னு கூட்டிகிட்டு போனார். என்னப்பா பண்ணணும், பாரத போர் நிற்கணும், நடக்கக்கூடாது, என்ன பண்ணணும்? உடனே அவர் சொன்னார், நீ ஒன்று செய்ய, இந்த கர்ணன் இருக்கான்ல கொடைவள்ளல்,
அவங்ககிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிரு, அர்ஜுனனை கொன்று, அர்ஜுனன் உயிரோட வரைக்கும் சண்டை போட தான் விரும்புவேன், அவனை கொன்னுடு. இந்த பாஞ்சாலி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு திரிகிறாள்ல, அவன் தலையை மொட்டையடி. ஏன்னா அந்த தலையை பார்க்குற போதெல்லாம் பீமனுக்கு சண்டை போடணும்னு தோணும். அதுக்கப்புறம் ஒன்றை கட்டி போடணும், ஒன்றையும் கட்டி போட்டாதான். ஏன்னா நீ அதை நடத்துறதுக்கு தான் வந்திருக்க, பாரத போரை நடத்துறதுக்கு தான் வந்திருக்க. இப்போ ஒன்றை சும்மா விட்டா நடக்கும், அதனால ஒன்றை கட்டி போட்டணும்னா. அவன் கிருஷ்ணன் 16,000 வடிவம் கொண்டு அந்த பெண்களோட விளையாண்டான்னு ஒரு கதை உண்டு. அப்போ இந்த 16,000 உடம்பை அவனாவது ஒரு கயத்தால கட்ட முடியுமா? கட்டு பார்க்கலாம்னாரு அவரு சகாதேவனை பார்த்து. அவன் கண்ணை மூடுறான், கண்ணை மூடி இந்த கிருஷ்ணனை மனசுக்குள்ள நினைச்சான். அவனுக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான். காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதர நீள் சீராய தூய மலர்வாயனேய ஸ்ரீராம ராமனவே தாராய வாழ்வு தருணஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. இது வள்ளலார் பாடின பாட்டு பெருமாளுக்காக, அதை நான் சொல்கிறேன். இதை சகாதேவன் சொன்னான்னு நானாக கற்பனையாக சொல்கிறேன். அவன் சொல்லி கும்பிட்டான், அவ்வளோதான். கிருஷ்ணர் மாட்டிக்கிட்டாரு, கட்டி போட்டுக்கிட்டார். அப்போ எப்படி கட்டலாம் கடவுளை? பக்தி வலையில் படுவான் காண்க. அதான் பக்தி பண்ணி கட்டிட்டேன். இப்போ அப்பா நல்லா இருப்ப, என்ன அவுத்து விடுன்னு அவர் கத்துறாராம். அப்படி பக்தி செய்கிறவர்களுடைய உள்ளத்தில் அவர்களுடைய கைகளிலே சிவபெருமான் கட்டுப்படுகிறான்னு அர்த்தம். அன்பனும் பிடியில் அகப்படும் வரையே அப்படிம்பாரு ராமலிங்க சுவாமி. அடுத்த வரி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. இந்த ஒருவன்கிறதுக்கு என்ன தெரியுமா பொருள்? ஒப்பற்றவன். அவனுக்கு சமமா யாரையும் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு தான் ஒருவன் அப்படிங்கிறது. ரெண்டாவதா ஒருவன் வருதே, அவன் ஒருவனே பரம்பொருள் அப்படிங்கிறது அது சொல்லுது. ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. முதல்ல வர்ற ஒருவன் ஒப்பற்றவன், ரெண்டாவது வர்ற ஒருவன் அவன் ஒருவனே பரம்பொருள், மற்றவர்கள் எல்லாம் அவனாலே படைக்கப்பட்டவர்கள். விரிவொழில் முழுதும் விரிந்தான் காண்க. விரிபொழில், விரிந்த உலகங்கள் எல்லாவற்றிலும் பறந்து நிறைந்திருப்பவன் சிவபெருமான். அதனால விரிபொழில் முழுதும் விரிந்தோன் காண்க. அப்புறம் சாமி பாடுவார், எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் சிவபெருமான் தான், எல்லாவற்றிலும் பறந்து நிறைந்திருப்பவன் காண்க. அதுக்கு அடுத்த அடி, அணுத்தருந்தன்மையில் ஐயோன் காண்க. முதல்ல ஆரம்பத்தில் சொன்னாரு, இந்த 108 அண்டங்களையும் சிவபெருமானையும் ஒப்பிட்டு பார்த்தா இந்த 108 அண்டங்களும் நம்ம வீட்டு ஜன்னலுக்குள்ள சன்லைட் வரும்போது அதில் தூசி தெரியுதுல்ல, இப்படி கையை தட்டினோம்னா தூசி பறக்கும். அந்த தூசி எவ்வளவு சின்னதோ அவ்வளவு சின்னது இந்த அண்டங்கள், அவ்வளவு பெரியவன் இந்த சிவபெருமான். அப்ப எவ்வளவு பெரியவன்கிறதுக்கு இன்னுடைய கதிரின் நுண்ணணுப்புறைய சிறியவாக பெரியோன் தெரியின் அப்படின்னு முன்னால சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, அவன் ரொம்ப நுட்பமானவன். அணு இருக்குல்ல, அணு
இத்தகும் தன்மை அணுவுக்குள்ள இருக்கிற புரோட்டான் நியூட்ரான் மாதிரி சின்ன துகள் போன்றவன் சிவபெருமான். நுட்பமானவன். அது ஐயோன் காண்கிற. ஐயோன்னா மிக மிக சிறியவன் அப்படின்னு அர்த்தம். இணைப்பரும் பெருமையின் ஈசன் காண்க. அவனுக்கு இணைப்பு, அவனுக்கு ஒப்புமை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒப்புமை சொல்ல முடியாத அருமையானவன் சிவபெருமான். அரியதில் அரிய அரியோன் காண்க. அருமையானவற்றுள் எல்லாம் அருமையானவன் காண்க அப்படிங்கிறார். மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. நான் சொன்னேன், நம்மளோட உட்கார்ந்துருக்கான் சிவபெருமான்னு. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றோம், நடக்கிறோம், ஓடுறோம், அப்புறம் பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம்ல. ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளோட இருந்து நம்மை வளர்க்கிறவன் யார்? சிவபெருமான். அதனால மருவின்னா கலந்து, எப்பொருளும் எல்லா பொருளையும் வளர்ப்பவன் சிவபெருமான். மருவி எப்பொருளும் வளர்ப்போன் காண்க. நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. வேதங்கள் ஆகமங்கள் எல்லாத்தையும் படித்தாலும் கடவுளை உணர முடியாது. நூல் உணர்வு உணரா நுண்ணியோன் காண்க. நுட்பமானவன். மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க. மேல் உலகத்திலிருந்து இந்த பாதாள உலோகம் வரைக்கும் விரிந்திருக்கிறவன் சிவபெருமான். இல்லை, இன்னொன்று யோகத்தில் நுட்பமாக ஒன்று சொல்வார்கள். நம்ம உடம்புக்குள்ள 6 ஆதாரம் இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒன்றுக்கு போகிற இடத்துக்கும் வெளிக்கு போகிற இடத்துக்கும் நடுவில் இருக்கிறதுக்கு மூலாதாரம்னு பேர். அந்த ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு நேராக பின்னால் முதுகுத்தண்டில் இருக்கிற அதுக்கு சுவாதிஷ்டானம்னு பேர். தொப்புளுக்கு நேராக பின்னால் இருக்கிற புள்ளிக்கு மணிபூரகம்னு பேர். நெஞ்சுக்கு நேராக பின்னால் இருக்கிறதுக்கு அநாகதம்னு பேர். இந்த கழுத்தில் இருக்கிற குழி அதுக்கு நேராக பின்னால் இருக்கிறதுக்கு விசுத்தின்னு பேர். இந்த 2 புருவத்துக்கும் நடுவில் நான் இப்போ பொட்டு வச்சிருக்கேன்ல, அந்த புள்ளியில் இருக்கிறதுக்கு ஆக்ஞைன்னு பேர். அதையும் தாண்டி மேலே போகலாம், பிரம்மரந்திரம் துரியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ இந்த மூலாதாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் உடம்புக்குள்ள பரவி இருக்கிறவன் சிவபெருமான். இதை யோகம் கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க. சிவபெருமானுக்கு இறுதியும் இல்லை, தோற்றமும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை அப்படின்னு திருவம்பாவையில் பாடுறோம். பந்தமும் வீடும் படைத்தோன் காண்க. நமக்கு மனைவி, மக்கள், சுற்றம், வீடு, சொத்து, நிலம், நகை எல்லாத்தையும் உண்டாக்குறவன் யாரு? பந்தங்களை உண்டாக்குறவன் யாரு? சிவபெருமான். அப்புறம் வீடுன்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து விடுதலை கொடுப்பவனும் சிவபெருமானே. பந்தமும் வீடும், வீடும்னா என்ன? விடுபடுதல், கொடுப்பது. அது மாதிரி பந்தமும் வீடும் படைத்தோன் காண்க. பட்டினத்தார கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அதிபதி ஆக்கணவனும் சிவபெருமான் தான். ஒரு நாள் காதில்லாத ஊசியை காட்டி காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கேன்னு ஒரு ஓலையில் எழுதி கொடுத்து ஒன்றும் நிரந்தரம் இல்லப்பா அப்படின்னு அவரை விடுவித்தவனும் அவர் தான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டார்ல பட்டினத்தார். சொத்துக்களை எல்லாம் வாரி இறைஞ்சிட்டு நமக்கு ஒன்றும் வேண்டான்னு கையில் ஒரு திருவோட்டோட கோவணத்தோட போனாரே. அப்படி அவரை விடுவிப்பவன் யார்?
அதுவும் சிவபெருமான் தான். அதான் பந்தமும் வீடும் படைத்தோன் காண்க. அவர் வெளியில போய் சொன்னார், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டிர் சதமல்ல. பொண்டாட்டியெல்லாம் கடைசி வரைக்கும் வருவாங்க. பெண்டிர் சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, தேசத்திலே யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனேன்னு அவர் பாடுறார். அப்படி ஒரு நிலைமைக்கு அவரை, அந்த அறிவை புகட்டியவன், விடுதலையை கொடுத்தவன் யாருன்னா சிவபெருமான். சொத்துக்களை கொடுத்தவனும் அவன்தான், மனைவி மக்களை கொடுத்தவனும் அவன்தான். அதான் பந்தம். பந்தம்னா எல்லாத்தையும் கொடுக்கறது, வீடும்னா விடுதலை கொடுப்பது. பந்தமும் வீடும் படைத்தோன் காண்க அப்படின்னு. அப்புறம் நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. மாமரம் நிற்குது, ஆலமரம் எந்த காத்துக்கும் அசையாம நிற்குது. அந்த நிற்கிறது. செல்வதுன்னா என்ன? ஒரு மாடு அது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு கார் போகுது, வண்டி போகுது, எல்லாம் போகுது. எல்லாத்திலையும் இருப்பது யார்? சிவபெருமான் தான். நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க. இந்த பத்திரம் எழுதுகிற போது எழுதுவாங்க, என்னுடைய ஸ்தாவர சங்கம சொத்துக்கள் அனைத்தையும் உனக்கு நான் எழுதி தருகிறேன். ஸ்தாவரம்னா நிலையாக இருப்பது, சங்கமம்னா நகர்வது. நிலையாக இருப்பவரும் சிவபெருமான், நகர்பவரும் சிவபெருமான். அப்புறம் கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க. இந்த கற்பம்ங்கிறது ஒரு கால அளவு. நம்ம சொல்றோம்ல, இப்ப யுகம்னு, கலியுகம்னு நம்ம இப்ப சொல்றோம். 4 யுகம் உண்டு இல்லையா? திரேதா யுகம், துவாபர யுகம், அந்த மாதிரி 4 யுகம் சொல்லுவோம். 4 யுகம் சேர்ந்தா அதுக்கு மகா யுகம்னு பேரு. 71 மகா யுகம் சேர்ந்தா ஒரு மனு, 14 மனு சேர்ந்தா ஒரு கற்பம். இப்ப நமக்கு நடக்கிறது எந்த கற்பம்னு கேட்டா சுவேத வராக கற்பம் அப்படிங்கிறாங்க. சில ஐயர்கள் நம்ம சங்கல்பம் பண்ற போது சொல்லுவாங்க, சுவேத வராக கற்பே கலியுகே அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருவாங்க. இப்ப கற்பம்ங்கிறது என்னன்னா 71 மகாயுகம் கொண்டது. ஒரு மகாயுகம்ங்கிறது 4 யுகம் கொண்டது, 14 மனு கொண்டது ஒரு கற்பம். அப்ப கற்பத்தின் ஆரம்பத்தையும் இறுதியையும் கண்டவன் சிவபெருமான் மட்டுமே. மற்றவங்க எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. எல்லாராலும் அடையத்தக்க ஒரே கடவுள் சிவபெருமான். அதனால யாவரும் பெறவுறும் ஈசன் காண்க. தேவரும் அறியா சிவரே காண்க. தேவர்களால காண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஆழம் அதிகம். நம்மளும் சிவபெருமான் இருக்கிற அந்த மேல் உலகத்துல தானே இருக்கோம். நம்ம எப்போ வேணாலும் அந்த ஆளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால அவங்களால பார்க்க முடியல. பெண் ஆண் அலி எனும் பெற்றியன் காண்க. உலகத்துல ஆண்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அலிகள் இருக்கிறார்கள். இப்போ அந்த 3 வகையான மக்கள் இருப்பது போல அந்த 3 வகை தன்மைகளையும் உடையவன். அதான் பெற்றியன் அப்படின்னா அந்த 3 தன்மைகளையும் தான் உடையவன் அப்படின்னு அர்த்தம். கடவுளை யாராவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா மாணிக்க வாசகர் சொல்றாரு, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. திருப்பெருந்துறையில நான் நேர கடவுளை பார்த்துட்டேங்கிறாரு. ஒன்றனுக்கும் பற்றாத யானும் என்னுடைய கண்களால் கடவுளை கண்டேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருந்தார் 1800களில்.
அவரு நான் காளி தேவிய கண்ணால கண்டேன்னு சொன்னார். இப்ப இவர் பார்த்தார்ல மாணிக்க வாசகர், அப்ப கடவுள் எப்படி இருந்தாராம்? அருள் நனி சுரக்கும் அமுதே காண்க, திருவருளை அதிகமாக, நனின்னா அதிகம்னு அர்த்தம், நனி அதிகமாக சுரக்கும் திருவருளை தருகிற அமுதம் போன்றவன் சிவபெருமான். கருணையின் பெருமை கண்டேன் காண்க, அவன் நேர வந்து காட்சி கொடுத்தது என்ன, எதனால? என் மேல் அவன் கொண்ட இரக்கத்தின் காரணமாக, கருணையின் காரணமாக. அதனால அந்த கருணையினுடைய பெருமையை நான் கண்டேன். அப்புறம் இந்த பூமியில காலை வச்சிருக்கத நான் பார்த்தேங்கிறார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, தேவர்களுடைய கால் பூமியில படாதுன்னு சொல்வாரு. ஆனா இங்க இவருக்கு வந்த சிவபெருமான் அங்க நேரம் நின்னாரு திருப்பரந்துறையில. சிவபெருமான் புவனியில் தன் சிவந்த திருவடி தோய நின்றதை கண்டேன் அப்படிங்கிறார். அப்படி பார்த்த உடனே இவர்தான் சிவபெருமான் நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிறாரு. சிவன் என நானும் தேரினன் காண்க, இவன்தான் சிவபெருமான் என்று அடியேனும் தெளிந்தேன். அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, அந்த சிவபெருமான் என்னை ஆளாக கொண்டு, ஆட்கொண்டனா அவனுடைய அடிமையாக கொண்டு அருள் செய்தான் காண்க. திருச்சதத்தில் சொல்லுவார்ல, வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது இங்க வா, நான் வினைக்கேடன் என்பாய் போல இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய் அப்படின்னு திருச்சதத்தில் சொல்லுவார். அதனால அவர் இவரை ஆட்கொண்டாருங்கிறதை இங்கே பதிவு செய்கிறார். குவளை கண்ணி கூரன் காண்க, குவளை கண்ணிங்கிறது உமையம்ம. அவளுடைய கண் வந்து குவளை மலர் மாதிரி நீல நிறமா இருக்கான். நீலம் பூத்த கண் பார்க்க அழகா இருக்கும். நீல நிற கண்களை உடைய உமாதேவியை ஒரு கூற்றிலே உடையவன். குவளைங்கிறது குவளை மலர். அவ என்னை பார்க்கட்டும்னு சொன்னார்ல, உடனே அவளும் தானும் உடனே காண்க. சிவபெருமான் பார்க்கும்போது அந்த அம்மாவும் என்னை பார்க்கணுங்கிறார். அவளும் தானும், ஏன்னா அம்மையாகிய அவளும் அப்பனாகிய தானும் காலம் தாழ்த்தாது ஒன்றாக காண்கன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது இந்த திருவண்ட பகுதியில் வரக்கூடியது ஒரு உருவகம், கொஞ்சம் கடினமான பகுதி. அதில் என்ன சொல்ல போறாருன்னா, மழை பெய்யுது, இடி இடிக்குது, மின்னல் மின்னுது, ஆற்றுல வெள்ளம் வருது, அது அந்த வெள்ளம் மரங்களை எல்லாம் வெட்டி போடுது அப்படின்னு சொல்ல போறாரு. ஆனால் ஒவ்வொன்றையும் சிவபெருமானோடு இணைத்து சொல்லுகிற ஒரு நிலைமை இப்போ இனிமே வரக்கூடிய சில அடிகளில் வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்தா தான் அது புரியும். எல்லார் கையிலையும் புஸ்தகம் இருக்கிறதுனால வரி வரியாக பார்த்துடலாம். பரமானந்த பழங்கடல் அதுவே. சிவபெருமான் பரமானந்த கடல், அவன்தான் பழங்கடல், இன்பக்கடல். பரமானந்த கடல்லாம் மேலான கடல், பழங்கடல்லாம் பழைய கடல். கருமா முகிலின் தோன்றி, கருமையான பெரிய மேகம் போல தோன்றி. இந்த மேகம் தோன்றின உடனே கருப்பாக இருக்கும். அது ஏதாவது ஒரு மலையில் போய் மோதின பிறகுதான் மழை பெய்யும். இப்போ எந்த மலையில் மோத போகுது? திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, வரைனா மலை, திருப்பெருந்துறை ஆகிய மலையில் ஏறி, அப்புறம் திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய, திருத்தகுன்னா அழகிய,
மின்னொளி மின்னல்களின் ஒளி, திசை திசை விரிய திசைகள் தோறும் விரிந்து பரவ. மின்னல் அடிக்கும்ல. ஐம்புல பந்தனை வாழ் அறவிரிய, அரவு இரியன்னு படிக்கணும். அத ஐம்புல பந்தனை, ஐம்புலன்களின் ஆசையாகிய பாம்புகள், அஞ்சுதல பாம்பு மாதிரி இது 5 புலன்கள்லையும் உண்டாகிற ஆசையினால ஏற்படுகிறது அந்த பாம்பு. வாழ் அற இரிய, வாழ் போன்ற கொடிய பாம்புகள், இரியன்னா அழியன்னு அர்த்தம். அப்படி பிரித்து படிக்கணும். அதை வாழ் அற விரியன்னு படிக்கப்படாது. வாழ் அற இரிய, ஐம்புல பந்தனை வாழ் அற இரிய, ஐம்புலன்களின் ஆசையாகிய வாழ் போன்ற கொடிய பாம்புகள் அழிய அப்படின்னு அர்த்தம். வெந்துயர் கோடை மாதலை கரப்ப, எப்போ மழைக்காலம் வருதோ அப்போ வெயில் குறைஞ்சிரும்ல, அதை சொல்றாரு. வெந்துயர் துன்பத்தை செய்கிற வெப்பமாகிய கோடை மாதலை கரப்ப, தன்னுடைய பெரிய தலையை மறைப்ப. கரப்பன்னா மறைத்தல். இந்த சின்ன ராணா போட்டிருக்கு. கரப்ப அப்படின்னா மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். நீடு எழில் தோன்றி வாழ் ஒளிமிடிற, தோன்றி செடி. நீடு எழில் மிக அதிகமான அழகுடைய செங்காந்தல் செடிங்க, செங்காந்தல் மலர், அதில் சிகப்பா இருக்கும். அதுக்காக நீடு எழில் தோன்றி வாழ் ஒளி மிடிற, அப்படியே சிகப்பு கண்ணை படிக்கும். வாழ் ஒளி மிடிற, மிக்க ஒளியுடன் விளங்கன்னு அர்த்தம். வாழ் எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து, எங்களுடைய அளவற்ற பிறவிகளைப் போல செத்து செத்து பிறக்கிறோம்ல, அந்த பிறவிகளைப் போல இந்திரகோப பூச்சிகளை தோற்றுவித்து, அதை தம்பல பூச்சின்னு சொல்லுவார்கள். நம்ம ஊர்ல நம்ம தோட்டத்துல எல்லாம் பார்த்துருப்போம். பட்டுப்பூச்சின்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பூச்சி சிகப்பு கலர்ல அந்த பட்டு மாதிரி இருக்கும் மேல, அதுதான் இது. இந்திரகோப பூச்சிகளை எண்ணிக்கையில் அதிகமாக தோற்றுவித்து முரசி எறிந்து, சில ஊர்களில் இந்த 5 சாமி புறப்பட்டு வரும். அப்போ என்ன செய்வாங்க, முன்னால் ஒரு காளமாட்டு முதுகில் ஒரு முரசு இருக்கும். அந்த முரசை டம் 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 டம்னு அடிச்சுட்டு வருவேன். சாமி வருதுன்னு நமக்கு எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு காதில் விழுகணுங்கிறக்கா. அதான் முரசு எரிந்து. இங்கே என்ன தெரியுமா, முரசு எரியிற போது எரியறதுங்கிறது இடி இடிக்குது. இடியத்தான் அப்படி சொல்றாரு. முரசு எரிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி, தன்னுடைய கருணையை வெளிக்காட்டுவது போல அது முழங்கி, பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட. இந்த காந்தல் மலர் புஷ்பாஞ்சலி காட்டுதான். காந்தல் மலரை பார்த்தீங்கன்னா அதில் விரல் மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு பூ ஒன்று சேர்ந்தா அப்படியே அடியார்கள் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால பூப்புரை அஞ்சலி, புஷ்பாஞ்சலின்னு வச்சுக்கோங்களேன். காந்தல் காட்ட, காந்தல் மலர்கள் காட்ட, எஞ்சா இன்னருள் நுண் துளி கொள்ள. எஞ்சா இன்னருளா குறையாத இனிய அருள் மலைச்சாரல் போல விட. ஏங்க, மேகம் நிறைய வந்துருச்சுன்னா முதல்ல லேசா தூரும்ல, சாரல் விழுகும்ல, மலைச்சாரல். அதுதான் இன்னருள் நுண்துளி கொள்ள. அதாவது மலைக்கு சாரல், கடவுளுக்கு அது இன்னருள். செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தவிட்ட. நிறைய மழை பெஞ்சிருச்சுன்னா தண்ணி அடிச்சுட்டு வரும்ல, என்ன கலர்ல இருக்கும்? தரையில பட்டு வர்றதுனால சிகப்பா இருக்கும். அதான் செஞ்சுடர் வெள்ளம், சிவந்த ஒளியை உடைய மலை வெள்ளம். திசை திசை தவிட்ட, திசைகள் தோறும் மிகுதியாக புரண்டோட.
தெவிட்டுதெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். மிகுதியாக புரண்டோட கேத குட்டம் கையற வரையூற கேத குட்டம் கையற ஓங்கி மலையை ஒத்த துன்பமாகிய குளம் பக்கங்கள் கரை உடையுமாறு பெருகி உயர்ந்து. அது மழை வர்ற போது குளம் உண்டாகும். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த துன்பக்கடலுடைய கரையை அது உடைக்குதுங்கிறார். இருமுச்சமயத்து ஒருவே தேரினை. இரு முச்சமயம்பா, 2 3 சமயம் 6 சமயம், வேற ஒன்றும் இல்லை. மாணிக்கவாசகர் காலத்தில் 6 சமயம் இருந்திருக்கு போல இருக்கு. சமணம், பௌத்தம், உலோகாயுதம், மீமாம்சை, வைசேடிகம், நையாயிகம்னு 6. அந்த 6 சமயங்களும் ஒன்றுக்கும் உதவாத சமயங்கள். நம்ம சைவ சமயம் தான் உதவுற சமயம், கடவுளை காட்டுற சமயம். அதெல்லாம் நம்பி போனாங்களா எல்லாரும்? இந்த சில சமயங்களில் நம்ம காரில் போகிற போது பார்த்துருப்போம், ரோட்டில் இந்த தார் ரோட்டில் கொஞ்சம் தூரத்தில் தண்ணி கிடக்க மாதிரி இருக்கும். கண்ணுக்கு பார்க்க தண்ணி மாதிரி தெரியும், பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது. அதுக்கு காணல் நீர்னு பேர். அந்த காணல் நீருங்கிறத தான் இவர் இப்போ என்ன சொல்றாரு, பேய்த்தேர் அப்படிங்கிறாரு. இருமுச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, காணல் நீரினை. இந்த மான்கள் தண்ணி தாகத்தில் தவிக்குது. நல்ல அறிஞர்கள் கடவுளை பார்க்க மாட்டோமான்னு தவிப்பார்கள். அது மாதிரி இந்த தண்ணிக்கு தவிக்கிற இந்த மான்கள் இந்த பேய்ச்சாரை போய் பார்க்குது, காணல் நீரை போய் பார்க்குது. தண்ணி கிடைக்குமா, தாகம் தீருமா, தீராது. அது மாதிரி கடவுள் வேட்கை உடையவர்கள் தவறுதலாக இந்த 6 சமயங்களையும் போய் நாடுகிறார்கள். இதெல்லாம் காணல் நீர் போல. நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான் இனம், தண்ணீர் தாகத்தால் ஓடிவரும் நெடிய கண்களை உடைய மான் கூட்டம் தவப்பெரு வாயிடை பருகி, தமது அகன்ற பெரு வாயினால் பருகியும். எதை பருகி? அந்த காணல் நீரை பருகியும் தளர்வடும் தாகம் தீராது தளர்ந்து. அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை, வீணான பெரிய தாகம் நீங்காமல் தளர்ச்சியோடு வருந்தினவாகிய அவ்விடத்தே. இப்போ என்ன சொல்ல போறாருன்னா, இந்த மழையினால வெள்ளம் வருதுல்ல ஆற்றுல, அது என்ன பண்ணுதுன்னு சொல்ல போறாரு. வான பேரியாற்று அகவையின் பாய்ந்தெழுந்து, தேவகங்கை போல உள்ளே பாய்ந்து நிரம்பி மேலெழுந்துன்னு அர்த்தம். அகவைன்னா உள்ளே பாய்ந்து மேலெழுந்து. வான பேரியாற்று அகவையின் பாய்ந்து எழுந்து, இன்ப பெருஞ்சுழி கொளித்து, அப்படியே சுழிக்குது. ஆற்றுல தண்ணி சுழிச்சு வருது. இன்பமாகிய பெரிய சுழலினை உண்டாக்கி எம் பந்தமா கரை பொருது அலைந்து எமது பாசக்கட்டாகிய கரைகளில் மோதி உடைத்து கொண்டு ஊழ் ஓங்கிய முறையாக வளர்ந்து வந்த நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து. இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச வினையெல்லாம் இருக்குல்ல, நல்வினை தீவினை, அது 2 மரம். அந்த 2 மரத்தையும் வேரோட அந்த தண்ணி, சிவபெருமானாகிய தண்ணி பறிச்சு எரிஞ்சிருது. உருவ அருள் நீர் ஒட்டா அழகுமிக்க அருள் வெள்ளத்தை செலுத்தி அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி, உயர்ந்த மலைகளில் உள்ள சந்தன மரங்களால் அணை கட்டி, மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி, தேன் சிந்தும் வனமிக்க மலர்கள் நிரம்பிய குளங்களை தோண்டி கரை அமைத்து.
மட்டவிழ் அப்படின்னா தேன் சிந்தும், வெறிமலர் மனம் மிக்க, குளவாய் குளங்களை தோண்டி, கரை கோலி கரை அமைத்து. குளவாய் கோலி, வாய்னா கரை, அதுக்கப்புறம் அது போறதுக்கு வழி வேற அமைக்கணும். நிறை அகில் மாப்புகை கரை சேர், நிறைந்த அகில் புகையினை உடைய கரைக்கண் சேர்ந்துள்ள வண்டுடை குளத்தின், வண்டுகள் மொய்க்கின்ற குளத்தின் மேற்பரப்பில் மீக்குள மேன்மேல் மகிழ்தலின் நோக்கி, அருள் வெள்ளமானது அதிகரிக்க மேலும் மேலும் நிறைவதைக் கண்டு. சிவபெருமானுடைய அருள் வெள்ளம் இப்போது நிறைகிறது. அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு, வழிபாடு என்னும் வயலில் அன்பு விதைகளை விதைத்து. இப்போ மழை வந்தால் வயலில் விதைக்க மாட்டோமா? அதில் வர்ற அந்த நெல்லெல்லாம் கொண்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு, பசிக்கிறவங்களுக்கு பசியார தரமாட்டோமா? அதுமாரி அர்ச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு, வழிபாடு என்னும் வயலில் அன்பு விதைகளை விதைத்து, தொண்ட உழவர் ஆரத்தந்த, தொண்டர்களாகிய உழவர்கள் உண்ண பசியார தந்த, ஆரத்தந்தன்னா பசியார தந்த, அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க, அண்டமெங்கும் பெருதற்கு அரிய மேகம் போல விளங்கும் சிவபெருமான் வாழ்க அப்படின்னு இதை முடிக்கிறார். எவ்வளவு பெரிய நீளமான வார்த்தை! இதில் 2 செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்குவேன். முதல்ல வெறுமன மழை வருது. பழைய கடல்ல உள்ள நீரெல்லாம் உறிஞ்சி கருத்த மேகம் உண்டாகுது. அது மலையில ஏறி மோதுது. மின்னல்கள் தோன்றுகின்றன. பாம்புகள் பயந்து ஓடுகின்றன. வெப்பம் தணிகிறது. செங்காந்தள் மலர்கள் தோன்றுகின்றன. இந்திரகோப பூச்சிகள் அறவற்று பெருகுகின்றன. இடி இடிக்கிறது. மழை பொழிகிறது. மழை வெள்ளம் எங்கும் ஓடுகிறது. ஆறாக பெருகி சுடித்து கொண்டு ஓடி கரைகளை உடைத்து மரங்களை வேரோடு சாய்க்கிறது. மலைகளில் உள்ள மரங்களை கொண்டு அணை கட்டி குளங்களை உண்டாக்குகிறது. வயலில் உழவர்கள் விதைகளை நட்டு பயிரிடுகிறார்கள். பசியார அனைவருக்கும் உணவு தருகிறார்கள். இது மழை மட்டும் சொல்லலாம். இப்போ கடவுளை சேர்த்து சொன்னால் கடவுள் என்ன பண்ணுறாரு? பரமானந்த பழங்கடலில் சிவபெருமான் தோன்றி திருப்பெருந்துறையாகிய மலையில் ஏறி ஐம்புலன்களின் வேட்கையாகிய பாம்புகளை அழித்து அளவற்ற பிறவிகளை கடக்கச் செய்து, அதான் அந்த இந்திரகோப பூச்சி, பெருங்கருணையை முழக்கி அருள்மலையை பொழிகிறார். அது வெள்ளமாக பெருகி துன்பமாகிய கரைகளை உடைக்கிறது. நல்வினை தீவினை ஆகிய மரங்களை வேரோடு பறிக்கிறது. அறுவகை சமயம் என்ற காணல் நீரை தேடி அலைந்த மக்களின் தாகம் தீர்கிறது. அர்ச்சனை வயலில் பக்தர்கள் அன்பு விதைகளை விதைத்து சிவனடியார்கள் இறைப்பசியார உதவுகின்ற இறைவனாகிய மேகம் வாழ்க. 2ஐயும் சொல்லிட்டேனா? இதுதான் இதுவரைக்கும் இந்த பகுதியில், கடுமையான பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற எளிமையான செய்தி. இதுவரைக்கும் நீங்கள் நினைவு கூடுங்கள். மிச்சம் இருக்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.